ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு இனிப்பு உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. 4 மணிக்கு ஒரு பசி வரும் பாருங்களேன், அதுக்கு இது சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம ஸ்கூல்லேருந்து விட்டு வந்தோன்னா நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். இதை ட்ரை பண்ணலாம் வாங்க. இதுக்கு தேவை நல்லா பிடிச்ச வெல்லம். நான் இந்த மாதிரி பிடிச்ச வெல்லம் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் டிமார்ட்டில் அந்த மாதிரிலாம் விற்கும் பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கும் நம்ம கரைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வெல்லத்தை நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சிட்டு ஒரு அடுப்பில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பாகு மாதிரி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் அதை நல்லா கரையிற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். எதுக்கு வடிகட்டுறோன்னா இந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்கும், அதுக்காக நம்ம வடிகட்டுறோம். இதில் சோம்பு போடுவாங்க, பட் என் பசங்களுக்கு சோம்பு பிடிக்காது, அதனால் ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. வீட்டில் பார்த்திங்கன்னா டேபிளில் எப்படியும் கருப்பாக 2 வாழைப்பழம் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பழுத்த பழன்றதுனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், மைதா கிடையாது, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். எதுக்குன்னா நல்லா கொஞ்சம் உப்பி வரும். ஒரு சின்ன சிட்டுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சும்மா வாசனைக்காக நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஒரேடியாக போட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி இப்படி பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டி குட்டியாக அந்த மெஷரிங் ஸ்பூன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லாவே கையில் எடுக்க வருது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இப்படி பிடிச்சி ஆயிலில் விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பர் எம்மி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தேங்காவை சில்லாக நறுக்கி போட்டு கூட நீங்கள் செய்யலாம். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற பேக்கடு ஃபுட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணி கொடுங்க. குல்ஃபி ரெசிபி ட்ரை பண்ணிங்களா? ட்ரை பண்ணலைன்னா நான் இங்கே பின் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.